ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எந்த ரீயூஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய கிழிஞ்சி போன ரெயின் கோட்லாம் வந்து இருக்குங்க. அந்த ரெயின் கோட்லாம் நம்ம வந்து தூக்கி தான் போடுவோம். கொஞ்சம் வந்து கிழிஞ்சிருந்தாலுமே அதுலேருந்து வந்து நமக்கு தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிரும்னு அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரெயின் கோட்டை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி நமக்கே யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத 4 குறிப்புகளாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 4மே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1, நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த ரெயின் கோட் தாங்க. என்கிட்ட இந்த ரெயின் கோட் தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதிலாக இன்னும் கலரெலாம் ரெயின் கோட் வந்து டிசைனெலாம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ரெயின் கோட் இருந்தால் கூட அதுவுமே உங்களுக்கு கிழிஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். என்கிட்ட இந்த பிளாக் ரெயின் கோட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் இதில் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பகுதி இருக்குது பாருங்கள். நம்ம தலைக்கு மாட்டுவோம்ல ரெயின் கோட்டில், அந்த பகுதியை வந்து தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அந்த ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், தலையும் உடம்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து அப்படியே தனியாக அதை மட்டும் தலைப்பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தலைக்கு மட்டுமே மாட்டிக்கிட்டு போகலாங்க மழை நேரத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த நாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அப்படியே தலையில் போட்டு நாட்டு மாதிரி இருக்கிறத வந்து இழுத்து விட்டோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தலையில் வந்து அப்படியே ஃபிட் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் தலைப்பகுதி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம தலைக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. சில ரெயின் கோட்டில் வந்து உடம்புக்கு போடுறது மட்டும்தாங்க இருக்கும், தலைக்கு வந்து இருக்காது. அந்த மாதிரி ரெயின் கோட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் பழைய ரெயின் கோட்டில் உள்ள தலையை மட்டும் வெட்டிட்டு நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 2, இந்த ஐடியாவுக்கு நான் இந்த ரெயின் கோட்டில் ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்குங்க. அதாவது நமக்கு மழை தண்ணி உள்ளே போகாத மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி 2 பக்கமும் 2 பாக்கெட் இருக்குங்க. இந்த 2 பாக்கெட்டையுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பாக்கெட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து 2யுமே வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுக்கணுங்க. நான் வந்து 4 பக்கம் கட்டியிருப்பேன். 4 பக்கம் தையல் போட்டுறாதீங்க, 3 பக்கம் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பக்கம் தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே திருப்பி விட்டுக்கலாம். நல்ல பக்கமாக கார்னர்லாம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது கரெக்டாக வந்து திருப்பி விட்ட பிறகு இதில் வந்து கீழ்ப்பகுதி ஓப்பனாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு நான் வந்து கீழே அப்படியே வந்து மறுபடியும் ஸ்டிச் போட்டுக்கிறேங்க. ஏன்னா வந்து நம்ம கீழே வந்து மடக்கிலாம் தைக்க முடியாதுங்க. அதனால் அது தையல் போட்டிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ லேஸ்லாம் வச்சு தைச்சி முடித்த பிறகு கடைசியாக வந்து சின்ன கைப்பிடி மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. பழைய கிளாத்தில் தான் இதுவுமே வந்து கட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது உள்ளே வந்து நம்ம காசு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். மழை டைமில் நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி பேக் எடுத்து போகலாங்க. இது நம்ம எவ்வளோ மழை அடிச்சுட்டு ஊற்றினாலும் இது உள்ளே சொட்டு தண்ணி கூட போகாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இது கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து நம்ம கையை விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொருளை எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3, இந்த மலைக்கோட்டில் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கைப்பகுதியும் அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த இடுப்பு பகுதியிலேருந்து இருக்கும் பாருங்கள், அந்த பகுதி இருக்குங்க. இப்போ அந்த இடுப்பு பகுதியோடு சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க. அப்படியே 2ஆக வந்து மடக்கி போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு அன்னிவனாக இருக்குங்க, அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம தையல் போட போகிறோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சைடு பக்கம் இருக்குது பாருங்கள், அதை வந்து சின்னதாக வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு, அதாவது 2 இன்ச் அளவுக்கு மடக்கி விட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதில் நம்ம 2 இன்ச் அளவுக்கு மடக்கி விட்டு தையல் போட்டோம் பாருங்கள். மேலே உள்ள பகுதி அதில் வந்து நாடா வந்து நம்ம கோத்துக்கணுங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நாடா இருந்துச்சுன்னா அதை ஊக்கில் வந்து கோத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டு கோத்துக்கலாம். நம்ம 2 இன்ச் வந்து தள்ளி தையல் போட்டிருக்கிறதுனால தாராளமாக வந்து அதில் கோத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக கோத்து முடித்த பிறகு ஊக்கை ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதாவது இதை நம்ம ஏப்ரான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏப்ரானா வந்து நம்ம ஃபுல்லாக கழுத்தோட சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அந்த வயிற்று பகுதியோட மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறப்ப நம்ம இதை வயிற்று பகுதியில் அப்படியே கட்டிட்டு நம்ம பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து நம்ம மேலே தெளித்தாலுமே இந்த கிளாத்தில் தாங்க படும். அதையும் தாண்டி நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து படாது. எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரெஸ்லாம் வந்து ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாவுக்கு நம்ம அந்த ரெயின் கோட்டில் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 கைப்பகுதி மட்டும்தாங்க. அந்த 2 கைப்பகுதியுமே இந்த மாதிரி சைஸில் இந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த 2 பீஸையுமே இந்த மாதிரி ஒன்றா வச்சு இதோட இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணோன்னா நமக்கு 2 பீஸ் வந்து தனித்தனியாக கிடச்சிருக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த 2 பீஸையுமே வந்து ஒன்றா இந்த மாதிரி விரித்து விட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து 4 பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. இதே சைஸில் வந்து இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிட்டாக தாங்க இருக்குது. அதனால வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதோட வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத், அதாவது நான் வேஸ்ட்டு ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்துருக்கேங்க. அதுலேயுமே வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிட்டாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் வந்து இதே சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு ரெயின் கோட்டு கிளாத் வந்து கட் பண்ண பாருங்கள், அதே சைஸில் இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் பிட்டாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதோட வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ நான் இந்த ஒயிட் கிளாத்தையும் அந்த ப்ளவுஸ் பிட்டையும் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு 4 பக்கம் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 4 பக்கம் தையல் போட்டுட்டேன். இப்போ நான் 2 துணி வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக பழைய ப்ளவுஸ் பிட்டில் உள்ள லேஸ் கரை இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அடுத்ததாக வந்து இதை இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டுக்கோங்க. அதாவது 2ஆக ஃபுல்லாக மடக்க வேணாம், இந்த மாதிரி 3/4 மடக்கி விட்டுட்டு இதில் நம்ம ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோங்க. இது வந்து புது ஜிப்லாம் கிடையாதுங்க. என் பாப்பாவோட பழைய பவுச்சில் இருந்த ஜிப்பை தான் வந்து நான் தனியாக வந்து கலட்டி வச்சுருந்தேன். அது வந்து இப்போ எனக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிப்பை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது அப்படியே வந்து அந்த பக்கமாக பேக் சைடாக திருப்பி எடுத்துக்கலாங்க. திருப்பினதுக்கப்புறம் இதோட 2 பக்கமும் சைடில் ஓப்பன் இருக்கும் பாருங்கள், அதையுமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து இது அப்படியே வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். கார்னர்லாம் வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து திருப்பிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பவுச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதனால் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் அந்த சைடில் வந்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி ஒரு இது, அதாவது இது பழைய அந்த ப்ளவுஸோட நாட்டில் வந்து தைச்சிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தைச்சதில் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சைடில் வந்து வச்சு ஊசி நூல் கொடுத்து தைச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பவுச்சு. இது வந்து முக்கியமாக நமக்கு மழை டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பணம் செல்ஃபோன்ஸ்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு என்ன தான் வந்து மழை தண்ணி மேலே பட்டாலுமே உள்ள பொருள் வந்து கொஞ்சம் கூட நனையாதுங்க. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பவுச்சு மாதிரியும் கொடுக்கலாம், பேனா பென்சில் போட்டு வைக்கிறதுக்கு. இல்லைனா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது உள்ளே வந்து செல்ஃபோன் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருச்சிங்க இந்த பவுச்சு. இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த ஃபோனில் பட்டிருக்காதுங்க. இது வந்து நமக்கு மழை டைமில் இந்த பவுச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இது உள்ளே வச்சு தச்சிருக்க கிளாத் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டோட கிளாத்துங்க. அதனால் தண்ணி ஃபோன்லேயோ இல்லை அதில் உள்ளே வச்சுருக்க எந்த பொருளையுமே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ரெயின் கோட் பவுச் வந்து உங்களுக்கு மழை டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன ரெயின் கோட் ரீயூஸ் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ரீயூஸ் ஐடியா வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.